அண்மை செய்தி. நடிகையின் திருமண மோசடி புகார் விசாரணைக்கு ஆஜராக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சீமான் புறப்பட்டு சென்றார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வளசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த சீமான் கார் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் செல்லவுள்ள நிலையில் சுமார் 300 போலீசார் அங்கே பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மேற்கு இணை ஆணையர் கல்யாண், கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் உள்ளிட்டோர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். சீமான் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட பிறகு நேரடியாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது சீமானுடைய வாகனம் கடந்த 10 நிமிடங்களாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோஸ் படப்பிடிப்பு தளம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. சீமான் கூடுதலாக ஒரு சில வழக்கறிஞர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பதாகவும், அதே நேரம் காவல்துறை தரப்பிலிருந்து சற்று தாமதமாக வாருங்கள் என்று சொன்னதால் தான் நிறுத்தி இருக்கின்றோம் என்ற தகவலையும் சீமான் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரியாக 8 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் 8 மணி ஆன பிறகு 8 மணிக்கு ஆஜராகக்கூடிய விதமாகத்தான் சீமான் புறப்பட்டு வந்திருந்தார். என்றாலும் தற்பொழுது அவருடைய வாகனம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அருகே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான இந்த சம்மன் குற்றச்சாட்டு, சம்மனில் ஆஜராகி அவர் வழங்கக்கூடிய அந்த கேள்விகள், அதற்கான பதில்கள் உள்ளிட்டவை எல்லாம் 53 கேள்விகளுக்கான பதிலை சீமான் வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி சார்ந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அருகே காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த வழக்கு தூசு தட்டி எழுப்பப்படுவதாக சீமான் தெரிவித்திருந்தார். அதே நேரம் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் படி இந்த வழக்கு விசாரணையை அடுத்த 3 மாதங்களுக்குள் முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இன்று சீமான் வழங்கக்கூடிய அந்த தகவல்கள், அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை அறிக்கைக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.